சிவகாமி அன்பு கிட்ட நீயும் கண்மணி சேர்ந்து சிரிச்ச மாதிரி போட்டோ எடுங்க அப்படின்னு சொல்றத வெண்ணிலா கேட்டுட்டு இந்த சிவகாமி அன்புக்கு பிடிக்காட்டியும் வற்புறுத்தி எல்லாத்தையும் பண்ண வச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு செம கோவமா போறாங்க. இங்க கண்மணி கிட்ட போயிட்டு அன்பு பாட்டி சொன்னதெல்லாம் நினைச்சு நீ வருத்தப்படாத கண்மணி, நான் உன்னை முடிவு பண்ணிருக்கேன், அந்த கல்யாண போட்டோ எல்லாம் சிரிச்ச மாதிரியே இல்ல அந்த பாட்டி சொன்னதும் ஒரு விதத்துல உண்மைதான், அதனால நம்ம 2 பேரும் சேர்ந்து சிரிச்ச மாதிரி போட்டோ எடுத்து ஹால்ல மாட்டலாம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே கண்மணி நிஜமாவா சொல்றீங்க, அப்படி மாட்டினா மறுபடியும் பாட்டி திட்ட மாட்டாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. பாட்டி எல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, அவங்கள நம்ம பாத்துக்கலாம். நாளைக்கு நமக்கு போட்டோ ஷூட் வச்சிருக்கேன், நம்ம 2 பேரும் சேர்ந்துட்டு நிறைய போஸ் கொடுத்து நம்ம போட்டோஸ் எல்லாம் எடுக்கலாம், அதை நம்ம ஹால்ல மாட்டலன்னா என்ன, நம்ம ரூம்லயே வந்து ஃபுல்லா மாட்டி வச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. கண்மணி ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கண்மணி சந்தோஷப்படுறாங்க. மறுநாள் போட்டோ ஷூட்டுக்கு ஆள்லாம் வர்றாங்க. அன்பும் கண்மணியும் நிறைய போஸ் கொடுத்துட்டு போட்டோ எடுக்கிறாங்க. இதுல ப்ரப்போஸ் பண்ற மாதிரியும் வந்து போட்டோ எடுக்கிறாங்க. இன்னைக்காவது கண்மணி கிட்ட நம்ம லவ் சொல்லிடணும் அந்த போட்டோ ஷூட் மூலமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ராக்டிஸ் பண்றாங்க. அதே மாதிரி ஒரு ரோஸ் வச்சு ப்ரப்போஸ் பண்ற மாதிரி ஒரு போட்டோ எடுக்கிறாங்க. அதுல வந்து அன்பு கண்மணி கிட்ட போயிட்டு ரோஸ் கொடுத்துட்டு கண்மணி ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே கண்மணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அன்பும் இப்படியோ சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்பும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அது மாதிரியே நிறைய போட்டோஸ் எடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து வெண்ணிலா செம கடுப்பாகுறாங்க. இந்த சீரியல் எப்படின்னா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.